everyone, welcome to Pugazhya's kitchen. அனைவருக்கும் புகழ்யாஸ் கிச்சன் சேனலின் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பொங்கல் ஸ்பெஷலா தித்திக்கும் சுவையில் இனிப்பான சர்க்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 100 கிராம் பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்புல மணம் நல்லா வறுபட்டுச்சு. இதை எடுத்துடலாம். பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: 3/4 கிலோ பச்சரிசி, 100 கிராம் வறுத்த பாசிப்பருப்பு, 3/4 கிலோ வெல்லம், அரை மூடி தேங்காய், 20 முந்திரி, 10 திராட்சை, பொடித்த 5 ஏலக்காய். பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கிலோ அரிசிக்கு 6 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 3/4 கிலோ அரிசிக்கு 6 லிட்டர் அளவு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தட்டம் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வறுத்து வச்ச 100 கிராம் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு வேக லேட் ஆகும், அதனால் முதல்ல பாசிப்பருப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. பாசிப்பருப்பு ஓரளவுக்கு வெந்து பொங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 3/4 கிலோ பச்சரிசியை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வேகணும். அரிசி நல்லா குழஞ்சி வேகட்டும். இதுக்கு நம்ம நெய்யில் முந்திரியையும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். முந்திரியையும் திராட்சையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறம் முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அரிசி நல்லா வெந்துட்டுருக்கு. அரிசி நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு அரை மூடி தேங்காயை சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா பொங்கல் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பொங்கல் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக நுணுக்கி வச்சுருக்க 5 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3/4 கிலோ வெல்லத்தை 1-2 நுணுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் வெல்லம் நல்லா கரையணும், அதனால் இதை நல்லா கிண்டி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் நெய்யோடு சேர்த்து வறுத்து வச்சு முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கல் இலக்கமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலை கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இலக்கமாக செஞ்சு பாருங்கள். பொங்கல் பாயாசம் மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் பாட்டியோட கைவண்ணத்தில் சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட சர்க்கரை பொங்கலை செஞ்சு இந்த பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புகழ்யாஸ் கிச்சன் சேனலின் இனிய தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்.